நாம எல்லாருமே ஸ்நாக்ஸாக பக்கோடாவை சாப்பிட்ருக்கோம். ஆனால் பக்கோடாவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ண இந்த பக்கோடா குழம்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற 6 பக்கோடாவுக்கு 4 தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலை மட்டும் கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பக்கோடா ஒரு 6 துண்டு நான் நல்ல பெரிய துண்டாவே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாம் தான் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த இஞ்சி துண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வச்சிருக்கிற தேங்காவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவில் மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்து அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதும் நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இது வறுபடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கு நல்ல நிறைய தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ஆக்சுவலாக நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. நம்மளோட குழம்பு இந்த மாதிரி ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சதும் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன வயசுலலாம் கத்தி கப்பல் செஞ்சு அதை தண்ணிக்குள்ளே இறக்கி விடுற மாதிரி நம்ம எடுத்து வச்ச பக்கோடாவெல்லாம் இந்த குழம்புக்குள்ளே இறக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி இலைகளை கடைசியாக தூவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் சாப்பிட்ற டைமில் மாறிடும். நீங்கள் 1 டைம் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பக்கோடா குழம்பா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.